ஹாய், குட் மார்னிங். ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் அதிரப்பள்ளி. நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு, வெளியில் போக முடியல. சரி, அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சப்போ தான் இந்த ஐடியா வந்தது. ஸோ நம்ம எல்லாமே பிளானிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து நான் ஐசன்ஹவர் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டூல் வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு பார்த்தேன். நம்ம ஒரு டீம் லீடாக இருக்கும்போது வந்து நிறைய டாஸ்க்ஸை வந்து அசைன் ஆகிட்ருக்கோம். எல்லாமே நம்ம பண்ணணுமா அப்படின்றது ஒரு குவெஸ்டின். சம்டைம்ஸ் நிறைய டாஸ்க் வரும், ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்கும், எது ஃபஸ்ட்டு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோவில் வந்து எப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதுன்றதை பற்றி பேசியிருந்தோம். சப்போஸ் உங்களுக்கு அது இன்னும் கூட கொஞ்சம் கிளாரிட்டி வேணும் அப்படின்னா நம்ம இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணலாம். இப்போ நம்ம டாஸ்க்கை வந்து இந்த 4 கேட்டகரியில் ஒரு கேட்டகரியாக நம்ம பிரித்து வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அர்ஜென்ட், நாட் அர்ஜென்ட், இம்பார்ட்டண்ட் அண்ட் நாட் இம்பார்ட்டண்ட். ஸோ ஒரு டாஸ்க் இம்பார்ட்டண்ட் அண்ட் அர்ஜென்ட் அப்படின்னா என்ன பண்ணலான்னா வேறு வழியே இல்லை, இதை நம்ம தான் பண்ணி ஆகணும். ஸோ டூ த டாஸ்க். இட்ஸ் அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டண்ட். நம்ம யார்கிட்டையும் இதை வந்து டெலிகேட் பண்ண வேண்டாம். ஸோ இதை நம்மளே பண்ணிடலாம். ஸோ ஒரு டாஸ்க் வந்து அர்ஜென்ட் தான், பட் அது லெஸ் இம்பார்ட்டண்ட், நாட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நான் வேறு யாரையாவது டெலிகேட் பண்ணி பண்ண சொல்லலாம். அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு எவ்வளோ அர்ஜென்ட் அப்படின்றதையும் சொல்லிவிட்டு அவங்களுக்கு நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவங்கள வந்து இந்த ஒர்க் பண்ண சொல்லலாம். நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து இட்ஸ் நாட் அர்ஜென்ட். இட்ஸ் நாட் அர்ஜென்ட், ஆனால் இட்ஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ ஐ கேன் டேக் மை டைம் டு டூ இட் பிகாஸ் இட்ஸ் இம்பார்ட்டண்ட். நான் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னும் போது நான் இதை வந்து ஷெட்யூல் பண்ணிக்கிறேன். என்னுடைய பிளானரில் வந்து நான் ஷெட்யூல் பண்ணிக்கிறேன் இந்த டாஸ்க் வந்து நான் எப்போ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான 2 டாஸ்க்குமே வந்து அர்ஜென்சி பொறுத்து நான் தான் பண்ண போகிறேன். அர்ஜென்ட்னா இமீடியட்டாக பண்ண போகிறேன், நாட் அர்ஜென்ட்னா ஷெட்யூல் பண்ணி பண்ண போகிறேன். நாட் இம்பார்ட்டண்ட் அப்படின்றத மட்டும்தான் நான் வந்து டெலிகேட் பண்ண போகிறேன். ஐம் கோயிங் டு கிவ் இட் டு சம்மன் எல்ஸ். நாட் இம்பார்ட்டண்ட், நாட் அர்ஜென்ட்டை வந்து நீங்கள் எய்தர் அதை டெலீட் பண்ணலாம், இல்லை அதை வந்து அப்படி நம்ம டெலீட் பண்ண முடியாது, அட் சம் பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் புட் இட் அசைட் ஃபார் சம் டைம். அப்புறமா நீங்கள் அதை எடுத்து பார்த்து இது பண்ணணுமா வேணாமான்றதை டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் இதை மாற்றிக்கலாம். சில டாஸ்க்ஸ் வந்து நம்ம பண்ணவே தேவை இருக்காது, நமக்கு அது ரெலவெண்ட்டாகவே இருக்காது. ஸோ அந்த விஷயங்களை வந்து நம்ம டெலீட்டும் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் ஐசன்ஹவர் மேட்ரிக்ஸ். 4 பாக்ஸஸ். நமக்கு வர டாஸ்க் நம்ம எந்த கேட்டகரின்னு பார்த்துட்டு அதை நம்ம செய்கிறோமா இல்லையா, டெலிகேட் பண்ணுறோமா, எப்போ பண்ண போகிறோம் அப்படின்ற ஷெட்யூலிங் பண்ண போகிறோமா அப்படின்றது தான் இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம். இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு பிளானிங் வீடியோவோட உங்களை நான் சீக்கிரமே சந்திக்கிறேன்.